ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்டேகே ரெஸ்லிங் நம்ம. ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸை பற்றினா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ஸோ சப்ஸ்கிரைப் மட்டும் இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆளில் போடுங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கே வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஸோ எல்லா விதமான WWE அப்டேட்ஸ் ரூமர்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிக்கை பாருங்களா. ஸோ இந்த வாரம் நடந்த ரால பார்த்தீங்கன்னா நம்ம பிரான் பிரேக்கர் அண்ட் ஃபின் பேலர் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரியான பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. லிட்ரலாக பார்த்தீங்கன்னா இதை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னா எங்கேயோ நடந்த மாதிரி உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஞாபகம் இருக்கா இல்லையா? ஸோ லிட்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செக்மெண்ட் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு இதுதான் கிளிக் ஆயிடுச்சு. ஸோ அதாவது இதுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் அண்டு ரேண்டி ஆர்டனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஸ்டோரி லைன் போயிட்டு இருந்து. ஸோ அதில் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அது எந்த ரெஸ்லர் தெரியல. ஸோ அந்த ரெஸ்லருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரேண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா ஒரு பன்கிக்க பயங்கரம் விட்டுருவார். அதாவது நம்ம சிஎம்முக்கு ரிங்கிக்கு கீழே அங்கே தூரத்தில் ரேமில் நிற்பார். ஸோ அவருக்கு இந்த மாதிரி ஒரு பன்கிக்க போடுன்னு சொல்லி காட்டுறதுக்காக ரேண்டி ஆர்டன் ரிங்கில் இருந்த ஒரு ரெஸ்லருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பன்கிக்க போட்டுட்டுருவார். ஸோ போடவும் பார்த்தீங்கன்னா சிஎம்முக்கு ரிங்கி வந்து ரேண்டி அட்டாக் பண்ண வர்றாரு. ஸோ ரேண்டி சடனாக அவருக்கு பங்கி கொடுத்துட்டு சடனாக அந்த வைப்பர் மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரம் பங்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டக்குனு கிளிக் ஆச்சு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடந்த ஸ்மாக் டவுன் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபைனல் பாஸ் ராக் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான செய்கையை பார்த்தீங்கன்னா பண்ணி விட்டுருக்காரு. ஸோ அது இன்னும் பேசும் பொருளாக தான் இருக்குது, இன்னமும் பேசப்படும். ஸோ அந்த ஒரு அந்த ஒரு ஸ்மாக் டவுனில் பார்த்தீங்கன்னா ராக் வந்திருந்தார்ல. ஸோ லிட்டரலாக பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம ட்ரிபிள் ஹெச்எல்லாம் ஒன்றுமே கிடையாது, ஃபைனல் பாஸ் மட்டும் தான் அப்படிங்கிற லெவலுக்கு ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு ரிப்போர்ட் தெரிய வந்திருக்கு. ஸோ அதாவது நம்ம ராக் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்தார் தெரியுமா? ஸோ அதோ பார்த்தீங்கன்னா ஒரு கட்டாயப்படுத்தி ஏகப்பட்ட பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா மாறி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பாக அந்த ஸ்மாக் டவுன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா மாற்றிருந்தாங்க. ஸோ நிறையா விஷயங்கள் நடக்கலை. கோடி ரோட்ஸே பார்த்தீங்கன்னா வேறு ஒன்று தான் ஒரு மேட்ச்லாம் ஃபைட் பண்ணுறதா இருந்துச்சு. ஸோ சடனாக அதை பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணி ராக்கோட செக்மெண்ட் பங்கமாக பண்ண வச்சாங்க. ஸோ இப்போ அது மட்டுமே இல்லை, ஏகப்பட்ட பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா மாறி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மேபி ரெசல்மேனியாவில் கூட ஏதாவது நமக்கு தெரியாத ஒரு பிளான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னே பிளான் வச்சிருக்கலாம். ஸோ அது இப்போ ராக் வந்ததால் பார்த்தீங்கன்னா ராக் ஃபோர்ஸ் பண்ணி எப்படி கட்டாயப்படுத்தி பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச்சை பார்த்தீங்கன்னா மாற்ற வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. என்னன்னு தெரியல. ஜட்ஜ்மெண்ட் டேயில் புதிய மெம்பரா? ஸோ என்னப்பா நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த புதிய ஜட்ஜ்மெண்ட் டேயோட ஸ்டோரியிலன்னு ரொம்ப பாதாளத்துக்குன்னு போயிடுச்சிடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு விஷயத்தை இப்போ சரி பண்ணுறதுக்கு இன்னொரு புதிய மெம்பராக சேர்க்க போகிறாங்களா? ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரீசெண்ட் நடந்த ரால பார்த்தீங்கன்னா நம்ம டாமினிக் மிஸ்டீரியோக்கும் நம்ம ஃபின் பலருக்கும் இப்போ கொஞ்சம் கான்ட்ரவர்சியலான விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஸோ குறிப்பாக ஃபின் பலர் செய்கிறது டாமுக்கு பிடிக்கல, டாம் செய்கிறது ஃபின் பலருக்கு பிடிக்கல அப்படின்னா ஸ்டோரி போகுது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த வாரம் நடந்த ரால பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கப்போ அதில் ஃபைட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பேசி பிடிக்காம ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் டாமினிக் மிஸ்டீரியோ சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புது மெம்பர் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் அது ஃபின் பலருக்கு பார்த்தீங்கன்னா பிடிக்கல. ஸோ என்ன நடக்குதுன்னு தெரில. ஸோ இப்போ ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்க யாருக்குமே பார்த்தீங்கன்னா ஃபின் பலரை பார்த்தீங்கன்னா பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ ஏன்னா ஃபின் பலர் பார்த்தீங்கன்னா அசல் லீடர் மாதிரி நிறைய விஷயம் பண்ணுறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த புதிய ஜட்ஜ்மெண்ட் புரிய மாட்டேங்குது, பிடிக்கலன்னு சொல்லலாம். ஸோ இதனால் மேபி பார்த்தீங்கன்னா எப்படி எஜ்ஜுக்கு பார்த்தீங்கன்னா துரோகம் பண்ணாங்களோ அதே மாதிரி மீண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபின் பலருக்கு துரோகம் அடித்து தள்ளலாம்னு நினைக்கிறேன். அப்படி நடந்துச்சுன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு புது மெம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா ஃபின் பலருக்கு பிடிக்காம இவங்க ஏதோ ஒரு தனியாக பார்த்தீங்கன்னா புது மெம்பரை இந்த டீமில் சேர்க்கலாம். அது பிடிக்காம ஃபின் பலர் சண்டை போடப்போ அந்த இடத்துல ஒரு பிட்ரேல் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது நடக்குதான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடந்த NXT எபிசோடுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம TNA சேர்ந்த ஃபார்மல் WWE ரெஸ்லர்ஸ் ஹார்டி பாய்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க, வந்து மேட்ச் பண்ணி அந்த மேட்ச்சில் வின் பண்ணியிருந்தாங்க. லிட்டரலாக பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிறது எதுவுமே பார்த்தீங்கன்னா அதாவது பழைய நம்ம WWE பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் புரியாது. ஏன்னா வின்ஸ் மெக்மேனோட எராவுக்கும் ட்ரிபிள் ஹெச்சோட எராவுக்கு ஏகப்பட்ட வித்தியாசம் நம்ம கண்குள்ளராக பார்த்துட்டு இருக்கோம். லிட்டரலாக இப்படி தான் இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. வின்ஸ் மெக்மேனை பொறுத்தவரைக்கும் அடுத்த
கம்பெனியை ரெப்ரசன்ட் பண்ணுறதே பிடிக்காது. ஆனால் நம்ம ட்ரிபிள் ஹெச் ரிங் லோகாயை மாற்றினாரு, நெட்ஃப்ளிக்ஸுக்கு ஃப்ரீ இதெல்லாம் விட்டாரு. ஸோ அதுவும் போதாதுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா அனதர் கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப்பும் வச்சுருக்காரு, NXT கூட TNA கூடலாம். ஸோ இதெல்லாம் நம்ம வின்ஸ் மெக்மேன் யாராலும் பார்த்துக்க மாட்டோம். சரி அதாவது விட்டு தள்ளுங்க. லிட்டரலாக பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு கம்பெனிக்காக WWE மெர்ச்சன்டைஸ் ரிலீஸ் பண்ண ஒரே கம்பெனி இப்போ நம்ம WWE தான் இருக்கும். ஸோ என்னன்னா இப்போ பார்த்தீங்கன்னா என்னதான் ஃபார்மர் WWE ரெஸ்லர்ஸாக இருந்தாலுமே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அடுத்த கம்பெனி ரெஸ்லர்ஸ் ஒரு பார்ட்னர்ஷிப்புக்காக ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி தெரில. ஸோ அதாவது ஹார்டி பாய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ NXTக்கு வந்திருந்தாங்களா, ஸோ அவங்களுக்குன்னு சொல்லி தனி பிரிண்ட் போட்ட மெர்ச்சன்டைஸை பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது அஃபிஷியலாக ஸோ WWE வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது லிட்டரலாக பார்த்தீங்கன்னா நம்ம வின்ஸோட யாராலும் நடக்கிறோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் யாருக்குமே தெரியும் அது நடக்காதுன்னு சொல்லி. ஸோ ஆனால் ட்ரிபிள் ஹெச் யாரால எது வேணாலும் நடக்கும். சரி ஹார்டி பாய்ஸை பற்றி அப்படியே பார்த்துட்டோம். மீண்டும் ஹார்டி பாய்ஸை பற்றி அப்படியே பார்த்துருவோம். ஸோ அதாவது ஹார்டி பாய்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் எபிசோடுக்கு பார்த்தீங்கன்னா வந்தாங்களா, ஸோ அதை பார்த்தீங்கன்னா WWE அவங்களோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடியில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் போட்டிருந்தாங்க அவங்க வர போகிறாங்கன்னு. ஸோ அதுக்கு ரியாக்டாக பண்ணியிருந்தாங்க நம்மளுடைய ஜே ஊசோ அண்ட் ஜிம்மி ஊசோ. ஸோ ஜிம்மி ஊசோ பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஜே ஊசோ என்ன மாதிரி போட்டிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஒன் மோர் டைம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அவர் எதை டீஸ் பண்ணுறாருன்னா ஸோ இப்போ NXTல பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்டி பாய்ஸ் பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பட் இன் ஃபியூச்சரில் ஸோ அதாவது ஜே ஊசோ அந்த ஊசோஸ் விசிஸ் இந்த நம்ம ஹார்டி பாய்ஸ்க்கான மேட்சஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னே WWE ஒரு மறக்க முடியாத ஒரு டேக் டீம் மேட்சஸாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டாக பார்த்தீங்கன்னா வச்சுட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு மேட்சை ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா அவங்க கூட விளையாடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஊசோஸ் பார்த்தீங்கன்னா தயாராக இருக்கிறாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ஹார்டி பாய்ஸ் WWE பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியல் கான்ட்ராக்ட் போட்டு வந்தாங்கன்னா மேபி பார்த்தீங்கன்னா இதை எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம்ஐ பார்த்தீங்கன்னா இப்போ ரோட் டு ரெசல்மேனியாவில் ஸோ எல்லா விதமான ஸ்மாக் டவுன் ரா எபிசோடில் இருக்காரு. குறிப்பாக யூரோப்பில் தான் பார்த்தீங்கன்னா அது நடக்குது. ஸோ அந்த ஸ்மாக் டவுனும் ராவும் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சிஎம்ஐ பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலாக இருக்காரு. ஸோ அப்படி சொல்லி ஸோ எந்தெந்த எபிசோடில் இருக்காருங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ப்ரூசிலியாவில் நடக்கிற மார்ச் 17 நடக்கிற மண்டே நைட் டிராய்க்கு பார்த்தீங்கன்னா சிஎம்ஐ அஃபிஷியலாக வர்றாரு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸோ போலோக்னியா மார்ச் 21 நடக்குது. ஸோ அங்கேயும் ஸ்மாக் டவுன் நடக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம்ஐக்கு வர்றாரு. ஸோ அடுத்ததாக லண்டனில் மார்ச் 28 பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோட் நடக்குது. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா சிஎம்ஐக்கு அஃபிஷியலாக வர்றாரு. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ரோட் டு ரெசல்மேனியாவில் நடக்கிற எல்லா ஸ்மாக் டவுன் ராய்க்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சிஎம்ஐக்கு அட்வர்டைஸ் செய்யப்பட்டிருக்காரு. ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரிஷ் ஸ்டாட்டஸ் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டாக போட்டிருக்காங்க. ஸோ அதாவது ட்ரிஷ் ஸ்டாட்டஸ் அண்ட் டிஃபனி ஸ்டாட்டன் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பேக்கில் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க நெட்டில் போட்டிருக்காங்க. ஸோ ட்ரிஷி அண்ட் டிஃபனி டைம் அப்படிங்கிற மாரி. ஸோ அடுத்ததாக புள்ளி ரே பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்காரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஜான்சனோட லாஸ்ட் ரன்னில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை பற்றி பேசியிருக்காரு. ஸோ குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ ஜான்சன் வந்து WWE 33 டேட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. ஸோ அதில் ஒரு 2 டேட்ஸை பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா தள்ளி ஸோ TNAக்கு பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்கலாம். ஸோ மீதி 31 நாள் டேட்ஸை பார்த்தீங்கன்னா அவர் WWE பார்த்தீங்கன்னா அவரோட லாஸ்ட் ரன் என்ஜாய் பண்ணிட்டு ஸோ TNAக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேட்ஸை பார்த்தீங்கன்னா ஒதுக்கி அவர் TNAல பார்த்தீங்கன்னா ஒரு அப்பியர் ஆகுனா ஸோ அது பார்த்தீங்கன்னா அவருக்கும் பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங்கில் பார்த்தீங்கன்னா அவரோட லாஸ்ட் ரனில் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சாட்டிஸ்ஃபை கிடைக்கும். ஸோ அவருக்கு மட்டும் இல்லாமல் ஸோ WWEக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு அவங்களுக்கான ஒரு லாஸ்ட் ரன் பார்த்தீங்கன்னா அமையும். ஸோ ஒரு சாட்டிஸ்ஃபை கிடைக்கும். குறிப்பாக TNAவோட வளர்ச்சிக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல விதமாக இருக்கும். ஸோ பாரா ஜான்சன் ஆகி பார்த்தீங்கன்னா அவரோட லாஸ்ட் ரனில் அவர் TNAலையுமே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசப்படும். ஸோ இதுக்காக மேபி நடந்தால் என்ன நல்லா தானே இருக்கும். இப்போ WWEவும் TNAவும் ஒரு கொலாபில் தானே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது கண்டிப்பாக நடக்க வாய்ப்பே இல்லை. ஸோ TNAயும் WWEவும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப்பில் தான் இருக்காங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா NXTயோட பேரில் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா WWEவோட பெரிய லெஜெண்டாக கொண்டு போய் அவரோட லாஸ்ட் ரன்ல அவங்க TNAல விடுவாங்களான்னு சொல்லி தெரிய வரல. பட் ட்ரிபிள் ஹெச் தான் இப்போ பார்த்தீங்கன்னா இருக்காரு. மேபி நடக்குதான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். அதை பார்த்தீங்கன்னா நம்ம பிரான் பிரேக்கரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பிரான் பிரேக்கரோட ரெசல்மேனியாவோட பிளான் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு ஒருத்தீங்கன்னா ஒரு
ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிராம் ட்ரைக்கரோட ரெசல்மேனியாவோட ஆப்பனண்ட்டாக யாராக இருப்பான்னு சொல்லி ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளால் கணிக்க முடியல. ஏன்னா எல்லாரும் கூடயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபியூட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ குறிப்பாக இந்த ரிப்போர்ட்டில் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க, இந்த ரிப்போர்ட்டை கொடுத்தது என்னென்னா ஸோ நம்மளுடைய ரெசல்ட் ஓட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெசல்ட் ஓட்ஸ் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கு பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு விஷயத்த பார்த்துருவோம். ஸோ அதாவது மேபி ரெசல்மேனியா 41 பார்த்தீங்கன்னா ஸோ பென்டகன் ஜூனியர், ஏஜே ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபின் பேலர் ஸோ இவங்க 3 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா ஸோ ரெசல்மேனியா 41 பார்த்தீங்கன்னா நம்ம பிரான் ட்ரைக்கர் கூட ஐசி டைட்டிலுக்காக மோதோ அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதே ரெசல்ட் ஓட்ஸ் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஸோ அதே தான் சொல்லியிருக்காங்க. பென்டா, ஏஜே ஸ்டைல்ஸ், ஃபின் பேலர் இவங்க 3 பேர்த்தே சேட்டை ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சாக பார்த்தீங்கன்னா நடக்கலாம். ஸோ இவங்க 3 பேர் ப்ளஸ் நம்மளுடைய ஸோ ஒரு பிரான் ட்ரைக்கர் ஸோ ஃபேட்டல் 4 மேட்சாக பார்த்தீங்கன்னா இந்த ஐசி டைட்டிலுக்காக மோதுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நடக்குதான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்டுக்கு வந்தாச்சு. அதாவது நம்ம ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ராயல் ரம்பிளில் நம்ம செத் ராலன்ஸ் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி அனுப்பினார். ஸோ அதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸ் இன்னும் WWE வரல. ஸோ நிறைய விதமான ரூமர்ஸாக இருக்குது, அப்டேட்டே இருக்குது. நம்ம எலிமினேஷன் சேம்பரில் ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் வருவார் அப்படிங்கிற மாரி. ஸோ அப்படியே அவர் எந்த ஒரு பர்பஸாக இல்லாமல் அவர் ரிட்டர்ன் வந்து என்ன பண்ண போகிறாரு. ஸோ இப்போ ரெசல்மேனியாக்கு அவருக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கும், அதுக்கான ஒரு ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணுற விதமாக அவர் வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் சும்மா வர முடியாது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் எதுக்காக பார்த்தீங்கன்னா அப்படி வர்றது, அப்படி அவரோட எலிமினேஷன் சேம்பருக்கு வந்தால் ஸோ என்ன காரணத்துக்காக அவர் வருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 விதமான விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. ஸோ அது என்னலாம் அப்படிங்கிற மாதிரி வரிசையை பார்ப்போம். அந்த வகையில் ஃபஸ்ட்டு காரணமே பார்த்தீங்கன்னா அவரோட அன்டிஸ்ட்ரிபியூட்டட் டைட்டிலை திரும்ப பெறதுக்காக தான். ஸோ குறிப்பாக சொன்னோன்னா அவர் ரெசல்மேனியா 41 தோற்றதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா 40 தோற்றதுக்கு அப்புறமா சம்மர்ஸ்லாமில் ரிட்டர்ன் ஆனார். ஸோ ஆனால் ரிட்டர்ன் வந்ததோட அவர் சோலோ கூட தான் ஸ்டோரி லைன் பண்ணார். ஸோ அவரோட ஊலா ஃபாலாக்காக. ஸோ அதுக்கப்புறம் அவரோட ஊலா ஃபாலாவே அவர் ரீட்டைன் பண்ணி ஸோ இப்போ அவர் தான் ட்ரைபிள் சீஃபாக இருக்கார். ஸோ அடுத்த திங் என்ன, ஸோ கண்டிப்பாக அவரோட அன்டிஸ்ட்ரிபியூட்டட் டைட்டில் ஜெயிக்கிறதுக்காக தான். ஸோ ஆனால் அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா செத் ராலன்ஸ் அவரை கோஸ்டாம் பார்த்தீங்கன்னா அனுப்பியிருக்காரு. ஸோ இப்போ இப்போதைக்கு நம்மளுக்கு நிறைய ரூமர் கிடச்சிருக்கலாம். ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பர் 6 பேர்த்தோட நடக்காது, மேபி 7 இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் சர்ப்ரைஸாக ஒரு மெம்பராக பார்த்தீங்கன்னா ஒரு இது பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கு ஒரு 10% மேபி அப்படி இருக்கும் பட்சத்தில் மேபி அந்த 7வது மெம்பராக பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வரலாம். ஏன்னா அவர் ராயல் ரம்பிளில் பார்த்தீங்கன்னா தோத்துட்டாரு. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணுற விதமாக இந்த வருஷம் எலிமினேஷன் சேம்பரில் மேபி அவர் ஒரு 7வது மெம்பராக கலந்துக்கிட்டு மேபி அதை வின் பண்ணி ஸோ ரெசல்மேனியா 41 பார்த்தீங்கன்னா அவரோட அன்டிஸ்ட்ரிபியூட்டட் டைட்டிலுக்காக பார்த்தீங்கன்னா மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வேறு கருத்து தான். மேபி அவர் அதாவது ஸோ எலிமினேஷன் சேம்பருக்கு ரிட்டர்ன் வந்தால் ஏதோ ஒரு காரணம் வரல, காரணம் இல்லாமல் அவர் ரிட்டர்ன் வர முடியாது. ஸோ அதுக்காக மேபி இந்த ஒரு 4 காரணம் இருக்கலாம்னு சொல்லப்படுது. ஸோ அதில் 4வது காரணமாக இது ஒன்று. இப்போ அடுத்த ஒரு காரணமாக பார்த்தீங்கன்னா ராக் வந்து எலிமினேஷன் சேம்பருக்கு வராரு. ஸோ ராக் அதாவது பொதுவாக இந்த எலிமினேஷன் சேம்பருக்கு ஒரு சின்ன ஹைப் இருக்கிறதுக்கு காரணம் ராக்குக்கும் கோடி ரோட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட் இருக்குது. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் இப்போ அவ்வளோன்னு காத்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ மேபி பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் அந்த ஒரு இதுக்கு வருவாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ சம்மந்தம் இல்லாமல் இப்படி ப்ரோ வருவாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு காரணத்தை கேளுங்க. ஸோ அதாவது ரா ப்ரீமியர் ஷோக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஓலாஃபால் வின் பண்ணிட்டாரு. ஸோ அவர் தான் நியூ ட்ரைபிள் சீஃப்னு பதவி சூடி வச்சது யாருன்னு தெரியுதா? ஸோ நம்ம ஃபைனல் பாஸ் ராக்கு தான். ஸோ அதே இது இங்கே நம்ம ரோமனுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு. இதே இது ரெசல்மேனியா 40 பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் தான் ரோமன் ரெயின்ஸாக தோக்கடிச்சார். ஸோ இப்போ அவரை பார்த்தீங்கன்னா சவுல கூடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ராக் பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. ஸோ மேபி பார்த்தீங்கன்னா அந்த ரெசல்மேனியா ஸ்டோரியிலே நிறைய விதமாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம்ல. ஸோ அந்த காரணமாக இது இருக்கலாம். ஸோ இது ஒரு 2 காரணமாக பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் சொல்ல மாதிரி. ஸோ இன்னொரு காரணம் நான் ஒன்று சொல்ல போகிறேன். ஸோ இந்த வெப்சைட் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா மேபி அதுக்கு உள்ள ரோமன் ரெயின்ஸ் வரலாம். ஸோ வந்து ராக்கு கூட ஏதாவது ஒரு கம்ஃபர்ட் பண்ணலாம். இப்படி இல்லைன்னா ஸோ ரோமன் ரெயின்ஸ் அவரோட அன்டிஸ்ட்ரிபியூட்டட் டைட்டிலுக்காக கோடியை சேலஞ்ச் பண்ணலாம். ஸோ ராக்கோட பவரை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மேபி ரெசல்மேனியா 41 ரோமன் விசிஸ் கோடி நடக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ இப்போ அதை விட்டு தள்ளுங்கோ. ஸோ இது நான் சொல்கிறத கேளுங்கோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் பாஸாக பார்த்தீங்கன்னா ராக் பார்த்தீங்கன்னா இருக்காரு. ஸோ மேபி அவரோட சோலை கொடுன்னு சொன்னார்ல. ஸோ அப்படியே அவரு பார்த்தீங்கன்னா கொடுக்கலன்னு வச்சுக்கிடுவோமே, மேபி அந்த இடத்துக்கு ரோமன் ரிட்டர்ன் வந்துடலாம்.
ஹீல் டேனாக பார்ப்பேன். ஸோ இது ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூ, இது நடக்கிறது வாய்ப்பே இல்லை. இப்போ ரோமன் ஃபேஸ் டேன்னா மேபி இப்படியும் வச்சுப்போமே, அவன் என்னதோ காரணம் சொல்லலாம், எலிமினேஷன் சேம்பருக்கு அவர் வர்றதுக்கு ஏதோ ஒரு காரணத்தை, நான் இந்த ஒரு காரணத்தை சொல்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு ஹீல் டேனாக வரலாம். ஸோ ராக் கூட்டிகிட்டு வரலாம் ஃபைனல் பாஸ் ஆட்டு. ஸோ அதாவது நீ என்ன உன் சோலை கொடுக்க மாட்டேல்ல, ஸோ இப்போ நான் தான் இந்த கம்பெனிக்கு ஓனர், ஸோ நீ மீண்டும் என்னோட பிரதர் கூட இந்த ட்ராவல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் கூட நீ ஆடணும், ஸோ அந்த டைட்டிலுக்காக அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரலாம். ஸோ ஹீல் டேனாக இருக்கும் பட்சத்தில். அப்படி இல்லை உன் சோலை பார்த்தீங்கன்னா நம்ம கோடி கொடுத்துட்டாருன்னா, ஸோ கோடி பார்த்தீங்கன்னா ஒரு ஹீல் டன் பண்ணிடுவார். ஸோ அப்படி பார்த்தா ஃபேஸ் டன் ரோமன் ரெயின்ஸ் விசஸ் ஹீல் கோடி அட் WrestleMania 41. ஸோ இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கலாம். ஸோ எப்படியோ இப்போதைக்கு மேட்ரு என்னன்னா, மேபி மூணாவது காரணமாட்டு பார்த்தீங்கன்னா ராக்குக்கும் கோடிக்கும் ஒரு செக்மெண்ட் நடக்க போகுது. ஸோ அந்த செக்மெண்ட்டுக்குள்ளே ரோமன் வந்தால் எப்படி இருக்கும், ஸோ அதுதான் மேட்ரு. அடுத்ததாக ரெண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த காரணம் தான், அதாவது ரோமன் ரெயின்ஸ் விசஸ் செத் ராலின்ஸ் விசஸ் சிஎம் பங்குக்கான மேட்ச்சு WrestleMania 41 நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூமர்ஸாக இருக்குது, நிறைய ஃபேன்ஸ் ஆசையும் பண்ணுறாங்க. ஸோ மேபி அதுக்காக கூட வரலாம். மென்ஸ் எலிமினேஷன் சேம்பர் மேட்சுக்கு உள்ளே வந்து ஸோ செத் ராலின்ஸ் ரோமன் ரெயின்ஸ் அட்டாக் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம செத் ராலின்ஸை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணலாம். மேபி சிஎம் பங்குக்கும் ரோமனுக்கும் கூட ஏதாவது ஃபைட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி ஏதோ ஒன்று இந்த மேட்ச்சில் ஒரு சம்பவம் சிஎம் பங்குக்கும் செத் ராலின்ஸுக்கும் ரோமனால் நடக்கும் பட்சத்தில் ஸோ இவங்களுக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் ஸ்டோரி லைன் இதுக்கப்புறம் ஃபாலோ ஆகி WrestleMania 41 ஒரு ட்ரிபிள் த்ரெட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்காக ஒரு காரணமாக இதுவும் அமையுது. அடுத்ததாக நம்பர் 1 காரணமாக எது அமையுதுன்னா ரோமன் ரெயின்ஸோட தனிப்பட்ட WrestleMania 41 பிளான் தான். ஸோ அதாவது இல்லை நான் இதுக்கு முன்னே சொன்ன 3 காரணத்தையும் கூட மிக்ஸ் பண்ணி விடலாம். ஏன்னா ரோமன் ரெயின்ஸுக்கு WrestleMania 41 கண்டிப்பாக ஏதாவது ஒரு மேட்ச் கண்டிப்பாக WWE கொடுக்கணும். ஸோ அப்படி பார்த்தா இந்த பேப்பெரிய எலிமினேஷன் சேம்பர் மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு பேப்பெரியாக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் டேரெக்டாக அடுத்த பேப்பெரிய WrestleMania 41. ஸோ அப்படி பார்த்தா ரோமன் ரெயின்ஸுக்கு ஒரு ஃபியூடஸ்ட் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பர் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட ஒரு இடம் விதிக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இதுக்காக கண்டிப்பாக மேபி அவரோட தனிப்பட்ட ஸ்டோரி ஏதோ ஒரு காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா அவர் வந்து தான் ஆகணுங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு காரணமாக அமையுது. போன வீடியோ மாரி இந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினை கேட்டு இந்த வீடியோ அப்படியே முடிச்சுடுறேன். ஸோ அதாவது உங்களுக்கு பிடிச்ச இந்த WWE பார்த்தீங்கன்னா யார் கண்ட்ரோலில் இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி இது பண்ணுங்கள். ஸோ வின்ஸ் மிக்மேன் பார்த்தீங்கன்னா WWEல பார்த்தீங்கன்னா ஓனராக இருக்கப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு WWE பார்க்க பிடிச்சிருந்துச்சா? ஸோ அப்படி இல்லைனா ட்ரிபிள் ஹெச் இப்போ கண்ட்ரோலுக்கு வந்திருக்காரு, ஸோ இப்போ உள்ள WWE உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் தட்டி விடுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.